தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 5/7/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சந்தோஷத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. அவரது ஆற்றல் மென்மேலும் வளர்ந்தது என்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், இந்த எஸ்தர் நடவடிக்கையின் புஸ்தகத்தில் மொர்தெகாயை பற்றி நாம் நன்கு அறிந்திருப்போம். அவர் தன் ஜனமாகிய யூதர் இனத்திற்காக அவருடைய சட்ட திட்டங்களை, அதாவது யூதர்கள் கர்த்தராகிய பிதாவை தவிர எந்த மனிதர்களையும் வணங்க மாட்டார்கள். அவர்கள் எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் அரசராக இருந்தாலும் வணங்க மாட்டார்கள். இந்த மொர்தெகாயும் இவ்வாறு அந்த அரண்மனையில் இருந்து மன்னரை, அதாவது மன்னருக்கு அடுத்தபடியாக காணப்பட்ட அந்த ஆமானை அவன் வணங்கவில்லை. காரணம், பிதாவை தவிர வேறு மனிதனை வணங்க மாட்டேன் என்பது யூதருடைய கலாச்சாரம். அதில் அவன் திடகார்த்தமாக இருந்தான். அதனால் வந்த பல சோதனைகளிலும் அவன் வெற்றி பெற்றான். அவருடைய கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கடைபிடிப்பதில் பிடிவாதமாக இருந்தான். பிரியமானவர்களை, இதே போன்றுதான் நாமும் நம் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் விடாமல் பாதுகாத்து, அதனால் நமக்கு எந்த போராட்டங்கள் வந்தாலும், நம்முடைய உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலை வந்தாலும், நம் பதவிக்கே ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கூட அதில் மொர்தெகாயை போன்று நாம் உறுதியாக இருப்போம். கர்த்தர் நம்முடைய கடவுளுக்கு நாம் கீழ்ப்படுகின்ற அந்த குணத்தை பார்த்து நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதித்து, எப்படி மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான், யூதர் ஜனத்திற்குள்ள ஒரு பெரிய ஆபத்தை அவன் ஆபத்திலிருந்து அவன் பாதுகாத்து, அந்த யூதர்களுடைய அந்த மகிமையை இன்று வரை, உலகமே யூதர்கள் என்றால் அவர்களுக்கு இடையினை யாருமே இல்லை. அவர்கள் அறிவிலும் அழகிலும் திறமையிலும் அவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதை இன்று வரை நிரூபித்து காட்டுக் கொண்டிருக்கின்றார் பிதாவாகிய கர்த்தர். அதே போன்று நாமும் நம்முடைய கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தர் நம்மையும் நம் சந்ததியையும் எப்படி யூத ஜனத்தை ஆசீர்வதித்தது போன்று ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, அந்த மொர்தெகாய் என்பவன் அந்த யூத இனத்தாருடைய பிதாவாகிய கடவுளை தவிர இவர் எவரையும் வணங்க மாட்டோன் என்று அந்த கற்பனையில் உறுதியாக இருந்தான். அதன் மூலமாக அவன் போராட்டங்களை அனுமதித்தாலும் போராட்டங்களை சந்தித்தாலும் இறுதியில் வெற்றியுள்ளவனாக காணப்பட்டான். அவனுடைய கீர்த்தி புகழ் பெற்றது, மென்மேலும் பெரியவனானான் என்று அறிந்த இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்களும் எங்களுடைய கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் உறுதி எடுக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் தீர்மானத்தை நாங்கள் கடைபிடிக்க பலன் தாங்க. அதன் மூலம் மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானவன் போன்று எங்களையும் எங்கள் சந்ததியும் ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.